ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 62 நாள் தடைக்காலம் முடிஞ்சு இன்றைக்கி தான் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நைட் டைமில் எல்லா போட்டுமே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக 62 நாள் தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போய் ஒரு 7 நாட்டிகள் 8 நாட்டிகள் ஆழத்தில் போய் நம்ம வந்து வலை வச்சு வலை வாங்க போகிறோம். அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு மண்டபத்தில் எப்படி நாங்கள் கடலில் வலை போட்டு வலை வாங்குகிறோம், அந்த வலையில் வர்ற மீன், இறால் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம மண்டபம் மீன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போனோம்னா, நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துட்டோம். அதாவது வலை வைக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டோம். வலையை வந்து நம்ம அட்டியில் ஏற்றி வலையை வந்து கடலில் போட போகிறோம். பாருங்கள் எப்படி ஏற்றி எப்படி கடலில் போடுறோம்னு. வலையை செட் பண்ணியாச்சு. அந்த வலைக்கு போய அந்த செயின் எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்பாட்டுக்கு ஓடி வந்தாச்சு. பாருங்கள், எல்லா போட்டுமே இழுவையில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டை ஸ்லோ பண்ணியாச்சு. நம்ம ஊர் மண்டபத்தை பொறுத்தவரை சிறு தொழில் தான். அதாவது சின்ன போட்டு தான், எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அதாவது வலையும் சின்னதாக இருக்கும், போட்டும் சின்னதாக தான். நம்மளோட முதலீடும் கம்மி தான், செலவும் கம்மியாக இருக்குது. அதனால் என்னம்னா மீனும் கம்மியாக நம்ம பிடிப்போம். கிட்டத்தட்ட இந்த கடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 அந்த மாதிரி பிடிப்போம் மீன். செலவு ஒரு 30,000 40,000 வந்துடும் கடலுக்கு அனுப்புற செலவு. கேப்டன் கத்திகிட்டே இருக்காப்புல, என்னடா உன்னமாட வலை தாக்குறியன்னு. அதனால தான் ஆளுக்கு வந்து ஸ்பீடாக வேலை பார்த்துக்கிருக்காங்க. வலை வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ தூர் வைக்கிறோம். தூர் வைக்கிற முடிச்ச பாருங்கள். இது நம்ம அண்ணன் தான் முடிச்சு வைக்கிறாப்புல. எங்கள் ஊர் மண்டபத்தில் இந்த மாதிரி தான் தூர் முடிச்சு வைப்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பீங்க. நம்ம பிடிக்கிற மீன், இறால் எல்லாமே இதுக்குள்ளே போய் தான் தங்கு. பாருங்க, இதான் வலையோட எண்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது கடைசி பகுதி. அப்புறம் முதல் வலை 62 நாள் கழித்து முதல் வலை இப்போ கடலில் போகிறோம். பாருங்கள், வலை இலக்கியாச்சு, போர்டு இலக்கியாச்சு. பாருங்க, அவ்வளோ முதல் வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் இழுப்போம். இழுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம எவ்வளோ சரக்கு பிடிச்சிருக்கோம்னு. முதல் கடல், முதல் வலையில் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ என்னாச்சுன்னா 2 மணி நேரம் இழுத்தாச்சு. 2 மணி நேரம் இழுத்து வலையை எடுத்துக்கிருக்கோம். பாருங்கள், போர்டு மேலே வந்துருச்சு. வாங்க, நம்ம ஊர் மண்டபத்தில் வந்து எப்படி வலை வாங்குறோம்னு பார்ப்போம்.
பாதி வேலையை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா காலில் மிதிச்சுக்கிடுவோம். நம்ம கேப்டன் வந்து ஃபார்வேர்டு போட்டு போவார். இப்போ வலை வந்து வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. மீன் எல்லாமே அந்த தூருக்குள்ளே போயிடும். பாருங்க நாற்பது குண்டு கூட மொத்தமாக 10 குண்டு இல்லைங்க. மணி 40 குண்டு கூட கட்டுறோம். நம்ம போட்டு கேப்டன் பார்த்துக்கிறங்க. அவங்க நம்ம அண்ணன் தான். வாங்கியாச்சு. வலையை ஃபுல்லாக வாங்கியாச்சு. பாருங்கள், அடுத்து நம்ம தூரம் மட்டும் மேலே தூக்க வேண்டியதான். வலைக்குள்ள போன மீன் எல்லாமே அந்த தூருக்குள்ளாமல் போயிருங்க. தூக்குறோம்னு பாருங்கள். இந்த ரோப்பை கொண்டு போய் அந்த தூரில் வச்சுருவோம். தூரில் வச்சுட்டு இந்த ரோப்பு கரெக்டாக எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீஞ்சிக்கு வந்துடும். இந்த வீஞ்சில் போட்டு தான் மேலே தூக்குவோம். எப்படி தூக்கி என்னென்ன மீன் சிக்கியிருக்குன்னு பார்ப்போம். 62 நாள் கழித்து கடலுக்கு வந்திருக்கோம். முதல் நாள் முதல் வலை எடுத்திருக்கு. பார்ப்போம். நேரப்படி சரிங்க. மழையை வாங்கி தூர் மேலே வந்துருச்சு. தூரை உருவிட்டு பார்ப்போம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு இறால் கிடைக்கல. பாருங்க, இல்லாமல் இந்த காரல் குஞ்சு தான் கிடச்சிருக்கு. அதிக அளவில் நண்டு கிடச்சிருக்கு. இறால் வந்து குறையா கிடச்சிருக்கு. நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒவ்வொரு போட்லையும் நம்ம வந்து தகவல் கேட்டு எந்த போட்டுக்கு வந்து அதிகமாக இறால் மாட்டிருக்குன்னு கேட்டு அந்த தோதில் போய் அதாவது அந்த இடத்துல போய் நம்ம உழ வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்கணும்னா மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த இறால், இந்த நண்டு, கனவா எல்லாத்தையும் தனித்தனியாக புறக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம நண்டு இறால் மீன் எல்லாத்தையும் பிறக்க போகிறோம். இந்த மாதிரி தான் பிறக்கவும் பாருங்கள். நண்டுக்கு தனியாக ஒரு வட்டி, அப்புறம் இறாலுக்கு தனியாக ஒரு வட்டி, மீனுக்கெலாம் தனியாக ஒரு வட்டி, இந்த பேத்த போடுறதுக்கு தனியாக ஒரு வட்டி வச்சுருவாங்க. நண்டு எல்லாமே உயிரோடு இருக்குது. இந்த நண்டு எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் பெல்ட் போட்டு அப்படியே உயிரோட கரையை கொண்டு போயிடுவோம். இறால் தான் நம்ம நிலச்சளவு கிடைக்கல, ரொம்ப சோகமாக போச்சு. எப்படி உட்காந்து பிறக்கணும்னு பாருங்கள் நாங்கள் கடலில். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பாடு சரக்கு புறைக்காச்சு. பாருங்கள் இறால் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ 8 கிட்ட கிடை. முதல் பாடு சரக்கு புறைக்காச்சு. பாருங்கள் இறால் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 7 கிலோ 8 கிலோ கிட்ட இருக்கு. கொஞ்சம் சின்ன இறாலாக இருக்குது, எல்லாமே வெறும் பொடி இறால். அந்த பெரிய இறால் அந்த கவுண்ட் இறால் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே பொடிசு தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள் நண்டு கொஞ்சம் அதிக அளவில் கிடச்சிருக்கு, ஒரு 10 கிலோ கிட்ட நண்டு கிடச்சிருக்கு. அப்புறம் மீன் எவ்வளோ கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு சரக்கு இல்லை. நம்ம அடுத்து என்ன செஞ்சோம்னா வேறு ஸ்பாட்டுக்கு ஓடி வந்து வலை வச்சுருக்கோம். அடுத்த வலை எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இது எல்லாமே செங்காயம், அதாவது எல்லாமே கலப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதான்